எல்லோருக்கும் நமஸ்காரம். நாளைக்கு மார்கழி மாதத்தோட 27வது நாள் கூடாரை வள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படிங்கிற பாசுரத்துக்கான நாள். இந்த நாள் மார்கழி மாதத்துலேயே வரக்கூடிய மிக விசேஷமான நாட்களில் ஒன்று. இந்த நாளில் நம்ம எல்லாருமே நம்மளோட வீட்டில் சக்கரை பொங்கல், அக்கார வடிசல் அந்த மாதிரி நிறைய நெய் விட்டு ஆண்டாளுக்கு, கிருஷ்ணருக்கு எல்லாருக்கும் நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. இன்றைக்கி இந்த பாசுரத்தையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னோடு பாடிப்பறை கொண்டு யாம்பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்போவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இதில் நாம் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம், இந்த பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொல்கிறா? கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். எவ்வளோ சின்ன குழந்தை, ஆனால் எல்லாரும் சேர்ந்திருந்து ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த ஒற்றுமை அதை ஆண்டாள் இந்த பாசுரத்தில் அழகாக எடுத்து சொல்கிறா. ரெண்டாவது பாசுரத்தில் அவன் என்ன சொல்கிறா? வையத்து வாழ்வீர்கள் நாமும் நும்பாவைக்கு செய்யும் கிரசைகள் கேளீரோ. அதில் நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், நாட்காலி நீராடி மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியும், செய்யாதனை செய்யோம்னு சொன்னா இல்லையா? ஆனால் அதெல்லாம் விரதத்தெலாம் முடிச்சிட்டாலாம். அந்த பாவை நோன்பு முடிந்து விட்டதாம். இன்றைக்கி ஆண்டாள் என்ன சொல்கிறா? இந்த பாசுரத்தில் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார சூடகமே தோல்வழியே தோடே செவிப்பூவே பாடகமே இன்றனைய பல்கலனும் யாமணிவோம். அந்த கிருஷ்ணன் அடைய போகிற சந்தோஷத்தில் எல்லா அணிகலனும் அவள் கேட்குறா. எல்லாத்தையும் அணிஞ்சுக்கிறாளா. நிறைய நெய் விட்டு கிருஷ்ணனுக்கு அந்த நைவேத்தியம் செஞ்ச சர்க்கரை பொங்கலை எல்லாரும் கூடியிருந்து சாப்பிட்ணுன்னு ஆண்டாள் சொல்கிறா. ரெண்டாவது பாசுரத்தில் விரதத்தை ஆரம்பிக்கிறதுனால அவள் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னு சொன்னா இல்லையா? எதுவுமே நகையெல்லாம் அணிஞ்சிக்காமல் கிருஷ்ணனை நோக்கி அவள் அந்த விரதத்தை இருந்தாள். இந்த பாசுரத்தில் விரதத்தை முடித்து கொள்ளும் விதமாக இருக்கக்கூடிய இந்த பாசுரம். இந்த பாசுரத்தை நம்ம நாளைக்கு எல்லாருமே நம்ம வீடுகளில் சொல்லி நம்மளால் முடிஞ்ச நைவேத்தியத்தை நம்ம கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் செய்கிற பொழுது கண்டிப்பாக வளங்கள் பெருகும். அதை சொல்லக்கூடிய பாசுரம் தான், வளமையை சொல்லக்கூடிய பாசுரம். ஏன்னா தை மாதம் வருது இல்லையா? தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தை மாதம் வரப்போகிறது. அதற்கு ஒரு முத்தாய்ப்பாக இந்த பாசுரம் இருக்குது, நம்ம வச்சுக்கலாம். இந்த பாசுரத்தை நம்ம சேவிச்சுட்டு இந்த நிறைய நெய் விட்டு உங்களால் முடிந்த அளவுக்கு பகவானுக்கு நீங்கள் ஒரு துளி சமர்ப்பணம் பண்ணால் கூட அவர் அதை சந்தோஷமாக ஏற்றுப்பார். அதனால் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் நாளைக்கு ஒரு சர்க்கரை பொங்கலோ அக்கார வடிசலோ பண்ணி நைவேத்தியமாக செய்கிற பொழுது கண்டிப்பாக வளங்களும் நலங்களும் வீட்டில் பெருகும் அப்படிங்கிறது இந்த பாசுரத்துக்கான விளக்கம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.